பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறனாலையோ இல்லை டிடர்ஜென்ட் சோப்பு இதெல்லாம் அந்த ஸ்மெல்லெல்லாம் நம்மளோட ஹார்மோன் செக்ரீஷனை 100% கட்டுப்படுத்தாது கண்டிப்பாக. இதெல்லாம் ஒரு மைல்டாக அதோட சேஞ்சஸ் இருக்கலாம். பட் அந்த குழந்தையின்மை அளவுக்கு இது வந்து கொண்டு போகிறதுக்கு சான்சஸ் கிடையாதுங்கிறதுனால இதை வந்து பயப்படவும் தேவையில்லை. உணவு முறையில் நான் சொன்ன மாதிரி நிறைய காய்கறிகள் கீரைகள் எடுத்துக்கலாம். செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் இருந்தால் கண்டிப்பாக பிசிஓடி தைராய்டு வரதுக்கு சான்சஸ் அதிகம். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க்கில் இருக்கும் போதும் அல்லது வீட்டில் இருக்கும் போதும் மனநிலையில் இருக்கும் போதும் அவங்களுக்கு சப்கிளினிக்கல் தைராய்டு அப்படிங்கிற பிரச்சனை வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா தைராய்டு எல்லாம் நார்மலாக இருக்கும், ஆனாலும் டிஎஸ்ஹெச் மட்டும் அதிகம் லெவலில் இருக்கும். இது வந்து சப்கிளினிக்கல் தைராய்டுன்னு சொல்லுவோம். இது ஸ்ட்ரெஸ் லெவலில் வரக்கூடியது. நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியில் வரக்கூடிய தைராய்டும் இருக்குது. அசிமோட்டோஸ் இது வந்து ஆட்டோமனில் இதுவும் ஸ்ட்ரெஸ் லெவலில் வரக்கூடியது தான். இன்னும் சில பேருக்கு வந்து பிசிஓடிலாம் இருக்காது, பட் கருப்பையில் வந்துட்டு ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்கும், அல்லது எண்டோமெட்ரியோசிஸ் இருக்க நிறைய பேருக்கு. எண்டோமெட்ரியோசிஸ்னால் கருப்பை சுவர் வந்து தடிப்பாகிறது. இன்னும் சில பேருக்கு ஃபிலோப்பியன் டியூப்பில் வந்து பிளாக்கேஜ் வரும். அது வந்து பிளாக்கேஜ் அப்படிங்கும்போது அது கட்டிகளாகவும் இருக்கலாம், அல்லது அதுவே சுருங்கக்கூடிய நிலையிலும் இருக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக குழந்தையின்மை பிரச்சனைக்குன்னு வரும்போது அவங்களுக்கு அவங்களோட ஃபிசிக்கல், அவங்க என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறாங்க, உணவு முறை எல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்.